ஹலோ! இன்னைக்கு நாம ஒரு செமையான, ரொம்பவும் ரிலேட்டபிளான ஒரு கதைய பத்தி தான் பார்க்க போறோம். எழுத்தாளர் நிர்மலா ராகவன் எழுதின பெண்களோ பெண்கள் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஃபேமிலி காமெடி நாவலோட அலசல் தான் இது. இது வெறும் கதை இல்லைங்க. நம்ம வீடுகள்ல குறிப்பா அன்றாட நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், ஈகோ பிரச்சனைகளை எப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போகலாம்னு சொல்ற ஒரு கையேடுனே சொல்லலாம். சரி வாங்க, கதைக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கேள்வி. சுத்தமா கல்யாணமே வேணான்னு இருக்கிற ஒரு பக்கா பேச்சுலர், தமிழ் சினிமாவையே உயிர்த்து நினைக்கிற ஒரு பொண்ண கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் கதையோட மையமே. லைஃப ரொம்ப சீரியஸா பாக்குற ஒருத்தனும், லைஃப ஒரு சினிமா படமா பாக்குற ஒருத்தையும் சேர்ந்தா அங்க காதல் வருமா இல்ல காமெடி வெடிக்குமா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் நாம பேச போற அந்த புத்தகத்தோட அட்டைப்படம். நிர்மலா ராகவன் மலேசியாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸான எழுத்தாளர். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் ஹர்ட் பண்ணாம எவ்வளவு ஹியூமரஸா மாத்த முடியுங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பகுதி 1, கதையோட பின்னணியும் அதோட நோக்கமும். ஆக்சுவலா நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைச்சு கொஞ்ச நேரம் வாய் விட்டு சிரிக்க வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த புத்தகத்தையும் அவங்க எழுதியிருக்காங்க. டெய்லி ஃபேமிலியில வர்ற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நகைச்சுவை தான் ஒரு சூப்பர் மருந்துன்னு நிர்மலா ராகவன் உறுதியா நம்புறாங்க. அதனால தான் வயசானவங்க, இளைஞர்கள்னு சிரிக்க தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த நாவல் அவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? பகுதி 2, ஒரு வழியா முடிவுக்கு வந்த பிரம்மச்சரியம். இவங்க 2 பேரோட கேரக்டரும் லிட்டரலா நார்த் போல் சவுத் போல் மாதிரி. ஒரு பக்கம் வைத்தி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பயங்கர கஞ்சன், ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு, கல்யாணனாலே ஒரு தண்ட செலவுன்னு நினைக்கிறவன். இன்னொரு பக்கம் ரஞ்சிதம், எந்த கவலையும் இல்லாதவ, தமிழ் சினிமா உலகத்திலேயே மிதக்கிறவ. தன் கல்யாண வாழ்க்கைய அப்படியே சினிமால வர்ற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா கற்பனை பண்ணி வச்சிருக்கா. இந்த 2 ஆப்போசிட் துருவங்களும் சேர்ந்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இந்த பொண்ணு பார்க்குற சீன் ஒன்று வருங்க. உண்மையிலே ரொம்ப ஹிலாரியஸான சீன் அது. பொதுவாக பொண்ணு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு கர்நாடக சங்கீதமோ இல்லை சாமி பாட்டோ பாடுவாங்க, கரெக்டா? ஆனால் நம்ம ரஞ்சிதம் என்ன பாடுறா தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டில் கேட்டதும் ஐயா சாமி, ஆவோஜி சாமி, ஐயா சாமி அப்படின்னு ஒரு பழைய சினிமா பாட்டை அதுவும் சுருதி தப்பி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பாடுறா. இதை படிக்கும்போதே நமக்கு சிரிப்பு தாங்கலை. இந்த பாட்டை கேட்டுட்டு வைத்திக்கும் அவனோட பாட்டி பாக்கியத்துக்கும் வர ரியாக்ஷன்ஸ் இருக்கே, அது அதை விட காமெடி. வைத்தி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் தெரியுமா? ரஞ்சிதம் தலையில ரொம்ப நீளமான ஒரு சௌரி முடி வச்சு நிறைய பூலாம் வச்சிருக்கான். பாடும்போது எங்க அந்த போலி முடி கீழே விழுந்து மானம் போயிருமோன்னு அவனுக்குள்ளேயே பயந்துட்டு இருக்கான் வைத்தி. ஆனா பாட்டி பாக்கியம் என்ன சொல்றாங்க? அடடா, பொண்ணு ரொம்ப அடக்கமா இருக்காளே அப்படின்னு அவ பாட்டையும் தோட்டத்தையும் பாராட்டுறாங்க. இதுதாங்க உண்மையான ஃபேமிலி காமெடி. பகுதி 3, சுத்தமா செட் ஆகாத ஒரு ஜோடி. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களோட ரொமான்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? காலையில ஸ்கூட்டர்ல வேலைக்கு கிளம்புற புருஷன்கிட்ட ஒரு சினிமா பொண்டாட்டி மாதிரி எப்பங்க திரும்பி வருவீங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறா ரஞ்சிதம். அதுக்கு வைத்தி என்ன சொல்றான்னு தெரியுமா? வேலைக்கு போறவன் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். என்ன ஒரு பிராக்டிக்கலான ஆனா ரொம்ப ட்ரையான பதில்ல. ரொமான்ஸுங்கிறது வைத்திக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒரு விஷயம்னு இதுலேருந்தே நமக்கு புரிஞ்சிடும். இதனால என்ன ஆகுதுன்னா 2 பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் டோட்டலா கிளாஷ் ஆகுது. ரஞ்சிதம் சினிமால வர்ற மாதிரி ஹனிமூன் போகணும், பீச்ல ரொமான்டிக்கா கைகோர்த்து நடக்கணும்னு எல்லாம் கனவு காண்றா. ஆனா வைத்தியோட கண்ணுக்கு இதெல்லாம் வெறும் பணவிரயம், வீண் செலவு. அவனோட அந்த அதீத சிக்கனம் ரஞ்சிதத்தோட ஒவ்வொரு சினிமேட்டிக் கனவையும் எப்படி காலி பண்ணுதுங்கிறது தான் கதையில ரொம்ப யதார்த்தமா சொல்லப்பட்டிருக்கு. பகுதி 4, மாமியார் மருமகள் சண்டைகள். செந்தூர்ல இருக்கிற அவங்க வீட்ல டெய்லியும் நடக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இத நம்ம வீடுகள்ல நடக்கிறதோட ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம். காலையில 9 மணி வரைக்கும் லேட்டா தூங்கி எந்திரிக்கிறது, மாமியாருக்கு தெரியாம பொய் சொல்லிட்டு சீக்கிரட்டா சினிமாவுக்கு போறது, அவங்க செய்யற ரவா உப்மாவை எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது, புருஷனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வீட்லயே சினிமா நடிகை மாதிரி ஓவரா மேக்கப் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாமியார் பாக்கியத்துக்கு சம டென்ஷனை உருவாக்குது. பாக்கியம் எப்படிப்பட்ட மாமியார்னு அவங்க சொல்ற இந்த ஒரு டைலாக்லயே தெரிஞ்சிடும். நான் பேசிட்டே இருக்கேன், நீ என்ன என் மூஞ்சியே பார்த்துட்டு நிக்கிற அப்படின்னு ரொம்ப ஷார்ப்பா திட்டுறாங்க. அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னலான கொஞ்சம் அதிகாரம் பண்ற கேரக்டர் இதுல அப்படியே தெரியுது. மாமியார் பேச்சை கேட்டு மருமகள் பயந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம ரஞ்சிதம் இதையெல்லாம் கண்டுக்கிற ஆளா என்ன? மாமியார் திட்டுறதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுவா. திட்டு வாங்கிட்டே ரகசியமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சினிமா டிக்கெட் புக் பண்ணிடுவா. அதுக்கு அடுக்கடுக்கா பொய்யும் புதுசு புதுசா ரீசனும் சொல்லிட்டு தன்னோட ஃபேவரட் தமிழ் சினிமா உலகத்துக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுவா. உண்மையிலேயே வீட்டு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க இது ஒரு சூப்பர் டெக்னிக் தானே. ஃபைனலா நாம ஒரு முக்கியமான விஷயத்தோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட ஃபேமிலி சண்டைகள், குழப்பங்களுக்கு நடுவுல இந்த மாதிரி ஹியூமரை கண்டுபிடிச்சு சிரிக்கிறது தான் லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான ஒரு பெஸ்ட் சர்வைவல் டூல் இல்லையா? கண்டிப்பா.
ஃபேமிலியில வர ஈகோ பிரச்சனைகளையும் சின்ன சின்ன சண்டைகளையும் ஒரு காமெடி ஆங்கிள்ல பார்த்தா நம்ம வாழ்க்கை இன்னும் எவ்வளோ ஈஸியா சுவாரஸ்யமா மாறும்னு இந்த புத்தகம் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. சோ அடுத்த முறை வீட்ல சண்டை வந்தா கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோட சந்திக்கிறேன். நன்றி.